சரண்ராஜுக்கு அம்மா வராதது ஏன் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தது. எல்லாருக்கும் அம்மா வந்து பாடிட்டு இருந்தாங்க. சரண்ராஜுக்கு வந்து அவங்க அம்மா வர முடியலன்னு சொன்னாங்க. அப்போது உடனே வந்து அனுராதா வந்து அம்மா வரலன்னா நான் அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. மிஷ்கின் வந்து நானும் இருக்கேன்டா அப்படின்னு எல்லா ஜட்ஜஸுமே இறங்கி வந்தாங்க. அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள மேலே அனுப்பிச்சிட்டாங்க. பிரியங்கா வந்து இல்லை நீங்கள் போய் உட்காருங்க அவர் பாடட்டும் அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டு அவர் சொன்னார், இல்லை ஒரு நாள் வேலை வந்து அப்பா அவரே செய்யணும்னு நினைப்பார், அம்மா தனியாக வர தெரியாது, அப்பா இல்லாமல் வர முடியாது, அதனால் வராமல் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக தான் இருக்கார் அவர். எல்லாருடைய அம்மாவும் வந்து எல்லோரும் சிறப்பாக பாடிட்டு இருக்கும்போது தனக்கு மட்டும் அம்மா வரலன்றது ஒரு வருத்தத்தோடு தான் பாடுறார் அவர் பாடுற பாட்டு கூட பார்த்திங்கன்னா, தாயினும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிளியே, அரண்மனை கிளி பாட்டு அதை பாடுறதுனால ரொம்ப அவர் சொல்ல வேணாம். அவர் இளையராஜா வாய்ஸு அந்த குரல் எல்லாம் வந்து அப்படியே மோர் தென் எனிதிங் எப்போவுமே மிஷ்கின் சொல்கிற மாதிரி அந்த சோகம் வந்து நம்மளை தாக்கிடும். அதுவும் சரண்ராஜா பாடும்பொழுது அவருடைய வாய்ஸில் சோக பாட்டு பாடினா அழாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளை தாக்கிடும். அந்த தாக்குதல் தான் வந்து ஒரு பெரிய சிறப்பு. பாடல் வந்து யாரும் பாடலாம், கிளாரிட்டி இருக்கலாம், வார்த்தைகள் உச்சரிப்பு எல்லாம் கிளியராக இருக்கலாம், ராகமெல்லாம் கரெக்டாக பாடலாம், எல்லாமே தாளம் எல்லாம் சரி சேர்ந்து வரலாம், சுற்றி சேர்ந்து வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் அந்த எமோஷன் சேர்ந்து வரணும். அது இவருக்கு எப்போவுமே நடக்குது. சரண்ராஜா எந்த பாட்டை பாடினாலும் அந்த எமோஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பாட்டு பர்டிகுலர்லி அம்மாவும் இல்லைன்னு நினச்சிட்டு பாடின பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நடுவில் வந்து அவங்க அம்மா என்ட்ரி ஆகிறாங்க, பின்னால் வந்து நிற்கிறாங்க. அவருக்கு தெரியல, ஃபுல்லாக பாடி முடிச்சுட்டு அவருக்கு கோல்டன் பஸ்ஸரும் கொடுத்துட்றாங்க. அப்போ தான் அம்மா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்து இப்படியே ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப பாராட்டி சொன்னாங்க அவரை. இது வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு கிராமத்திலேருந்து ஒரு ட்ரைனிங்கு சரியான ட்ரைனிங்கெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டு எவ்வளோ ஒரு சிறப்பாக வந்திருக்காரு அப்படின்றது பெரிய விஷயந்தான். அப்போ இந்த எல்லோரும் ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி இந்த கடிதத்தில் வந்து இவர் சொல்கிறார், சரண்ராஜா சொல்கிறாரு, இந்த பாட்டில் சொன்ன மாதிரி நான் விடமாட்டேம்மா, எங்கள் அம்மாவை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது இந்த வாரத்தில் இதுதான் சிறப்பாக சொல்ல வேண்டியது இது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.